தமிழை வளர்த்தணும்னா ஹிந்தியை திணிக்கிறீங்க. எங்க அப்பா கொண்டு போய் கடல்ல பேனா வைக்கிறேன், எங்க அப்பா பேரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கிறேன், எங்க அப்பா பேரை ரோட்டுக்கு வைக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட வீரர்கள், விடுதலை போராட்ட வீரர்களால என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறது எடுத்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். அப்படிதான் நம்ம தமிழையும் தமிழர்களோட பெருமையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். வணக்கம். சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். அவங்களோட ஹிஸ்டரியை படிக்கும்போது நமக்கு உடம்புல கூஸ் பம்ப்ஸ் வந்துருங்க. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி அவங்களோட ஹிஸ்டரி. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே போர் கலைகளை பயின்று, வில்வித்தைகளை பயின்று சின்ன வயசுல இருந்தே தைரியமான ஒரு பொண்ணா வளர்ந்து வந்தாங்க. ஒரு சூழ்நிலையில ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி தன்னோட ஆட்சியை மீண்டும் சிறப்பா பண்ணாங்க. இதுல அவங்களுக்கு துணையா மருது சகோதரர்கள், குயிலி இந்த மாதிரியான ஒரு படையை திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக முதலா இந்தியால ஒரு பெண் போராடினாங்க அப்படின்னா அது நம்மளோட வேலுநாச்சியார் அவர்கள் தாங்க. அவங்க ஒரு குழந்தைய மட்டும் பெத்தெடுக்கல, அடுத்த தலைமுறையினருக்கு தேவையான தைரியத்தையும் பெத்தெடுத்து கொடுத்திருக்காங்க. வேலுநாச்சியார் அவர்கள் தமிழ்நாட்டோட மொத்த பெருமை அப்படின்னே சொல்ற அளவுக்கான ஒரு வீரமங்கை அவங்க. இப்படிப்பட்ட வேலுநாச்சியார் அவர்களுக்காக பாஜக மகளிர் அணி சார்பில் நம்மளோட அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய வானதி சீனிவாசன் அக்கா இனிஷியேட் எடுத்து ஒரு நிகழ்ச்சி டெல்லியில கண்டக்ட் பண்றாங்க. அந்த நிகழ்ச்சியில நாடகம், அது மட்டும் இல்லாம இ புக் அப்படிங்கிற ஒன்னையும் வெளியிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா தமிழரோட பெருமை, தமிழர்கள் எவ்வளவு வீர தியாகிகள் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அடுத்த தலைமுறையினருக்கும் மற்றும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தாங்க. இப்படிதான் தமிழை வளர்த்தணும். தமிழை வளர்த்தணும்னா ஹிந்தியை திணிக்கிறீங்க, எங்க அப்பா கொண்டு போய் கடல்ல பேனா வைக்கிறேன், எங்க அப்பா பேரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கிறேன், எங்க அப்பா பேரை ரோட்டுக்கு வைக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட வீரர்கள், விடுதலை போராட்ட வீரர்களால என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறது எடுத்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். அப்படிதான் நம்ம தமிழையும் தமிழர்களோட பெருமையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும், உலகத்துக்கும் காட்ட முடியும். அதைத்தான் நம்மளோட வானதி அக்கா பண்ணிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா ராஜ்நாத் சிங் மற்றும் மத்த ஸ்டேட்ல இருக்கிற முக்கிய பெண் தலைவர்கள் எல்லாம் அதுல பங்கு பெற்றாங்க. தமிழ்நாட்டில் எடுத்து பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை பண்ண நம்மளோட வானதி சீனிவாசன் அக்கா அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு சார்பா நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.